Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி ஆலு பராத்தா. ஆலு பராத்தாக்கு சிம்பிளா ஒரு சைட் டிஷும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இப்போ ஆலு பராத்தா எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆலு பராத்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். எனக்கு மைதா மாவுல செஞ்சா இந்த ஆலு பராத்தா வந்து டேஸ்டா தெரியும். அதனால நான் மைதா யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மைதா உப்பு ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆலு பராத்தாவை பொறுத்த வரைக்கும் மாவு பிசைகிற பக்குவமும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தளர்த்தியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. அதனால நல்லா சாஃப்டான டோவா நல்லா ஒரு 5 நிமிஷம் இழுத்து நல்லா பிசைஞ்சிங்கனாலே போதும். மாவு நல்லா சாஃப்டான டோவா ஆயிரும். இப்போ பாருங்க, நம்ம சாஃப்டான டோவா மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. பிசைஞ்சு வச்ச இந்த மாவை மூடி வச்சு மூடிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிருங்க. அந்த டயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சிருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லா பொருளையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போதான் இந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4-5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் வேக விட்டு எடுத்துருக்கேன். ஓவராக குழையக்கூடாது, இந்த மாதிரி வேக விட்டு எடுத்தது தோலை உரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம மசிச்சுக்கணும், அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து மீடியம் சூடு இருக்கும்போதே நான் நல்லா இந்த மாதிரி இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் மத்து ஏதாவது இருந்தால் கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வந்து ஓவராக குக் ஆகி ரொம்ப லூஸ் ஆயிருச்சுன்னா வந்து ஆலு பராத்தா வந்து நல்லா வராது. அதனால டைட்டான மாவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கை வந்து நான் வந்து பைண்டிங்காக மைதா மாவில் லைட்டாக தோச்சி எடுத்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி தோச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம வந்து ஊற வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதையும் நான் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுலேயும் 7 பீஸ் வருது, அதுலேயும் 7 பீஸ் வருது. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் கையில் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மாவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூரணத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரியே நல்லா மைதா மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது உள்ளே வச்சு பூரண மாதிரி வச்சு உள்ளே வந்து உருளைக்கிழங்கு அமிழ்த்தி விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கவர் ஆகிற மாதிரி சீல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம கொழுக்கட்டை பூரணெல்லாம் வைப்போம் இல்லையா, அதை மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா தோச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா மைதா மாவு ஒட்டிடும், இல்லை காஞ்சும் போயிடும். அதனால் இந்த மாதிரி தோச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு காயாது, ஒட்டாமல் இருக்கும். இன்னொரு மெத்தடில் எப்படி பூரணை நம்ம வைக்கலாங்கிறதை காமிக்கேன். சில பேருக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வைக்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே கொஞ்சம் போல் சின்ன சைஸில் வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையை வச்சோன்னா ஈஸியாக வந்து எல்லாருக்கும் கவர் பண்ண வரும். வெளியில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 2வது மெத்தட் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் தான் எப்போதுமே செய்வேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவை வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆலு பராத்தா வந்து தேய்க்கலாம். எப்போதும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்க போகிறோம், ஆனால் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோன்னா உள்ள பூரணம் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக ஸ்மூத்தாக கொஞ்சம் ஜென்டலாக வந்து நம்ம தேய்க்கணும். ரொம்ப ஹார்டாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நல்லா சப்பாத்தியை வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ தவா வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச ஆலு பராத்தாவை போட்டுக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது வந்து மேட்டாப்பில் நம்ம வந்து இப்போ நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஆலு பராத்தா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டதுக்கப்புறம் திரும்ப மேட்டாப்பில் நெய் இல்லை எண்ணெய் வந்து தடவி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிறதாண்டி வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ நம்மளுடைய சூப்பரான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனா நான் ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது கண்டிப்பா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் தான். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சைட் டிஷ் செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டை வந்து பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்குறதாண்டியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பொன் நிறமால வதங்கணும்ல அவசியம் கிடையாது. மீடியம் பதத்தில் கொஞ்சம் பளபளப்பாக ஆகுறதாண்டி வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் ஒரே பச்சை மிளகாயை மட்டும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இந்த சைட் டிஷ்க்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த சைட் டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அதாண்டியும் பொறுமையாக வதக்கி விடுங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மைல்டான இனிப்பு இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறதால நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதை சேர்த்தே செய்யுங்க. ஆலு பராத்தாக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இதுதான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்க்கு. அதனால் கண்டிப்பாக சேர்த்தே செய்யுங்க. கண்டிப்பாக இனிப்பு புளிப்பு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாமே கொதிக்கணும். கொதித்து அதனுடைய பச்சை வாசனை போகிறதும் அதாண்டி நம்ம கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்க போகுது. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அது பச்சை வாசனை போகிறதாண்டி வச்சாலே நம்மளுடைய சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான சைட் டிஷ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆலு பராத்தாவை செஞ்சு இதுக்கான சைட் டிஷ்ஷும் வச்சு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.